வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சங்கடங்களை தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி. ஸோ விநாயக பெருமான் நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போறாரு, என்ன மெசேஜ் கொடுக்க போறாரு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கேண்டில் வேக்ஸ் ரீடிங்ல பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்காக நான் இன்னைக்கு கிரீன் கலர் கேண்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். பிள்ளையார், வாவ், எடுத்தோன்னே ஹார்ட் வருதுங்க. ஹார்ட் சிம்பிள் வருது. சில பேர் ஒண்டி பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஏன்னா பாதி ஹார்ட் பிரிஞ்சு போயிடுச்சு. எஸ், நல்லா இருக்கு. இன்னும் சில பேர் எஸ் கணேஷ் தெரியுறான். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சமீபத்தில் போயிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ரெஸ்னேட் ஆகுது. ஓகேவா? இந்த கேண்டில் கையில் படிக்கும்போது இந்த ஒளி தெரியுது இல்லையா, இதில் கணேஷோட உருவம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. எனக்கு தெரியுது. அது பார்க்க வந்து பிள்ளையார்பட்டி கணேஷ் எப்படி இருப்பார், குடவரை கோயிலில் ஒரு மாதிரி அழகாக தங்கத்தால் ஆன ஒரு அங்கம் போட்டிருப்பார் இல்லையா, கவசம், தங்க கவசம் போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதே போல் இருக்கிற மாதிரி, அந்த ஷேப்பில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன். சில பேர் வந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, சமீபத்தில் போயிட்டு வந்திருக்க கூடும். அப்படி இல்லைன்னா சமூக வலைத்தளங்களில் பிள்ளையார்பட்டி கணேஷ் நீங்கள் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இல்லை 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கலாம். எஸ், அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளையார்பட்டியோட அங்கே இருக்கக்கூடிய கணேஷோட பிளெஸிங்ஸ் சூப்பராக இருக்கு. சப்போஸ் இல்லைப்பா நான் அவரை பார்க்கல அப்படின்னா எங்கேயாவது கூகுளில் பிக்ஸ் டவுன்லோட் பண்ணியாவது பாருங்க. அந்த கணேஷோட பிளெஸிங்ஸ் சும்மா அற்புதமாக இருக்கு. நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வேலை செய்யும் இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை சுயதொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா புதுசாக சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். குழந்தை வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஆல்ரெடி எனக்கு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எந்த குடும்பம் சார்ந்தும் சரி, தொழில் சார்ந்தும் சரி, எந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன் சார்ந்து, கடன் வாங்கியிருக்கேன் அதை என்னால் அடைக்க முடியல அப்படின்னாலும் சரி, பிள்ளையார்பட்டி கணேஷை இன்னைக்கு மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அந்த மஞ்சள் துணியில் ₹1 காயின் கட்டி வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட கட்டி வைக்கலாம். இது வந்து ஒரு நேர்த்தி கடன் மாதிரி. அது முடிஞ்சோடனே அந்த கோயிலில் போய் நீங்கள் போட்டுடுங்க. ஓகேவா? எஸ், அவரோட பிளெஸிங்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி தானே. ஸோ சங்கடம் தரக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரே ஒரு ₹1 காயின் எடுத்து அந்த விஷயங்கள் எனக்கு முடியணும், வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை ஒரு கல்யாண தேதி குறிச்சிருக்காங்க, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அது நல்லபடியாக நடக்கணும். ஸோ பயப்படக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விட்டு விலகணும், இந்த விஷயங்கள்லாம் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நோய் சார்ந்து இருக்கலாம். சில பேருக்கு நோய் சார்ந்து கூட இருக்கலாம். ஓகே, தோல் நோய், எஸ், ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேண்டில் வேக்ஸில் தெரியுது. ஓகே, அப்படி இல்லைன்னா லங்ஸ் சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்டது, பற்கள் சம்மந்தப்பட்டது, இது தலை இஎன்டி, எஸ், இஎன்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய யாராவது இருப்பீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், தலை சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு, மைக்ரேன், தலைவலி அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை காது சார்ந்து இருக்கலாம், பற்கள் சார்ந்து இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட பிள்ளையார்பட்டி கணேஷை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவரோட பிளெஸிங் சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கணேஷ் தெரிகிறாரு, அவன் நம்ம திருச்சி. எஸ், திருச்சியில் இருப்பாங்க இல்லையா, உச்சி பிள்ளையார், அவரும் தெரிகிறாரு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்கள் வேணால் ஜூம் பண்ணி பாருங்க, அவரோட ஷேப்பும் தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த 2 கணேஷ், முக்கியமாக பிள்ளையார்பட்டி கணேஷ் செம்ம சூப்பராக ரெசினேட் ஆகுறாரு. இன்னொன்று பிள்ளையார்பட்டி கணேஷ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, பிள்ளையார்பட்டினே அதிகமாக இருக்குது எனக்கு. உச்சி பிள்ளையார், எஸ், அவரும் தெரிகிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சங்கடங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும், ஷுவராக போகும். நீங்கள் நம்பணும். நம்பி மனம் முகர்ந்து விநாயகரை வேண்டிங்கன்னா எல்லாமே காண போயிடும். நம்பிக்கை தாங்க. இதை நீங்கள் ரீடிங் பார்க்குறீங்கன்னா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் பதியல, ஞாபகம் மறதினா கண்டிப்பாக விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. தோப்பு காரணம் போடுங்க. டெய்லி 9 தோப்பு காரணத்துலேருந்து 28 போடலாம், 48 போடலாம். ஸோ உங்களால் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. சும்மா 2 நாள் போட்டுட்டுலாம் விட்டுடக்கூடாது, தினந்தோறும் போடுங்க. நல்ல நினைவாற்றல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரீடிங்கில் தெரிகிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் எஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப அவங்க வந்து ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க, ஒரு கடினமான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க உங்க கூட இல்லாமல் கூட இருக்கலாம். இது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். எஸ், அவங்கள பற்றின ஞாபகங்கள் இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அவங்க இது இல்லையே பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஏக்கப்பட்டுட்டு இருக்கலாம்.
உங்களுக்கு எதனா ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கலாம், இல்லை திருமணம் நிச்சயம் ஆகிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம கஷ்டத்தை கூட இருந்தவங்க, நீங்கள் கஷ்ட காலத்தப்போ அவங்க உங்கள் கூட இருந்திருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், உங்களை சுற்றி நல்ல குட் வைப்ஸ் இருக்குது. இந்த சந்தோஷத்தை பார்க்க அவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது விநாயகர் பெருமானுக்கான ரீடிங் தான். பட் இந்த விஷயங்கள் வரனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல இந்த நல்ல டைமில் அவங்க இல்லைன்னு, இல்லை அவங்க உங்க கூட தான் இருக்காங்க. இதை நீங்கள் பார்க்குற யாரையாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அவங்க இப்போ இந்த உலகத்தில் இல்லை, எனக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அவங்க எங்கேயுமே போல, அவங்க உங்களை சுற்றி தான் இருக்காங்க. உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ மனசார அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எந்த வித வருத்தமும் வேண்டாம். ஓகேவா? நீங்கள் சந்தோஷமாக இந்த தருணத்தை கொண்டாடலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. எஸ், வேலை சார்ந்து நான் சொன்னேன்ல, சில பேருக்கு வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனை இருக்கும், இன்னும் சில பேருக்கு வேலை கிடைக்கிறதே பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. எந்த தெய்வ வழிபாடாவது தொடர்ச்சியாக செய்யுங்க. தெய்வ வழிபாடு செய்கிற மாதிரி உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், சூப்பராக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தியிலேருந்து அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், திருமணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வரம் அமைய கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கேன், எஸ் எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒன் சைடாக கூட லவ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை சொல்லியும் 2 பேரும் சேர்ந்தும் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு தெரியாது இல்லையா. பட் அந்த காதல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்து இது ஒரு செகண்ட் லவ்வாக இருக்கலாம் உங்களுக்கு. எஸ், இது இன்னொரு காதலாக இருக்கலாம். பட் அந்த காதலில் ஒரு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட நீங்கள் விரும்புகிறீங்களா உங்களோட பர்சன் இவங்க தான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை தருவாங்க. உங்களோட காதலுக்கு ஒரு மரியாதைன்னு கேட்டால் எஸ், காதல் அது மரியாதை சார்ந்தும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், அந்த உறவு வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு பூ பூத்தா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நல்லா இருக்கு. நமக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி உங்கள் மனசு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ரீடிங்கில் வருது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், பார்க்க நல்லா இருக்குது. சில நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. வரன் எதனா செட் ஆகிருக்கலாம். சில பேருக்கு வீட்டில் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க மேலே திடீர் காதல் கூட வந்திருக்கலாம். ஸோ நல்லா இருக்கு. ஒன்ஸ் வந்து ஒரு காதலில் விழுந்தேன், இப்போ எப்படி இந்த கேண்டில் வேக்ஸ் வந்து இதில் விழுவுது, ஒரு துளி துளியாக விழுவுது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் காதலில் விழுந்தேன் அப்படின்னு விழுந்திருக்கீங்க. சில பேர் சொல்லியிருப்பீங்க, சில பேர் சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் மனசுக்குள்ளே அது ஒரு மாதிரி சந்தோஷம் சிறைகடிச்சு பறக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த வேக்ஸ் படிக்கும் போதே எனக்கு ரெசனேட் ஆகுது. நல்லா இருக்கு உங்களோடது. இன்னும் சில பேர் மட்டும் இதில் இந்த நிறைய பேர் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க, லவ் பண்ணுறீங்க. எஸ், கணவன் மனைவியாக இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு பார்க்குறீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு அக்கறை எடுத்துக்கிறது, ஒருத்தரோட நலன் விரும்பியாக மாறுறது. எஸ், உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க, புரிஞ்சுக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் குறைகளை வந்து பெருசுப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். 3ஆம் நபர் தலையீடெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும். இது வரைக்கும் நடந்த பிரச்சனையை வந்து மற்றவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் புகுந்து ஒரு தலையீடு செஞ்சுருப்பாங்க. அதனால தான் உங்களோட சண்டை பெரிய சண்டையாக இருக்கும். பட் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் நல்லா இருக்கு. இது இப்படியே வச்சுக்கோங்க, யாரையுமே நடுவில் வர விடாதீங்க. ஓகேவா? இன்னும் சிலர் மட்டும் இப்போ இந்த வாசிப்பை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் சிலர் மட்டும் இன்னும் தனிமையாக இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம், சிங்கிள்ஸாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, எஸ், சுற்றி இருக்கவங்க வந்து உங்களை சில விமர்சனங்கள் பண்ணுவாங்க. நீ தனிமையாக இருப்ப, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்ப, உன் கூடலாம் யாரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் உங்களுக்கு உங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு ஏதாவது வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. பட் உங்கள் மைண்டில் என்னென்னா தரமில்லாதவங்க கூட சேர்ந்துருக்கிறதோட நான் தனிமையாகவே இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கெத்து காட்டிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நல்லாயிருக்கு. சில பேர் மட்டும் அந்த பிரேக்கப் ஆன அந்த லவ் அவங்க எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கலாம், சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெசனேட் ஆகுது. கவலைப்படாதீங்க. உங்களோடது அப்படின்னு இருந்துச்சுன்னா
விநாயக பெருமான் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார். ஓகே, அது உங்களோடது இல்லை அப்படின்னா அதை நீங்கள் விட்டுட்டு வேறு விஷயத்த பாருங்கள். எஸ், உங்களுக்கு அதோட பெஸ்ட்டாக கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரீடிங்கில் வருது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பலர் பார்க்கக்கூடும், சில பேருக்கு மட்டும் பொருந்தக்கூடும். ஸோ பார்த்துக்கோங்க, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பொருந்ததோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? மரியாதை, சில உறவுகள் கிட்ட இருந்து மட்டும் மரியாதை வந்து எனக்கு சரியாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இது குடும்பம் சார்ந்து, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல, இல்லை வேலை பார்க்கும் அலுவலகத்தில் நான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறேன். எஸ், நீங்கள் வீட்டில் கூட ஏதாவது வேலை பண்ணுவீங்க. பட் நீ வேலை பண்ணுறமா, இல்லை நீ வேலை பண்ணுறப்பா, உன்னோட தேவை வந்து இங்கே இருக்குது, உன்னோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது, சூப்பர் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. நீங்கள் வருத்தப்படலாம். எஸ், உங்களோட ரீடிங்கில் தெரியுது. பட் அந்த மாதிரி வருத்தம் தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அடுத்தவங்க வந்து நம்மளை பாராட்டணும்னு பார்த்தீங்கன்னா அதுவே டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே பரிசுகள் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் லவ், அந்த மாதிரி தனிமையாக இருக்கேன், என்னை விட்டு சில பேர்லாம் தூரமாக போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான லவ் நீங்கள் உங்ககிட்ட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கானவங்க சீக்கிரம் உங்ககிட்ட வர சான்சஸ் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வந்து அந்த புது காதல் பூத்திருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கான காதல் உங்களை நோக்கி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ தனியாக இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வேலை சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அங்கே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்கள். ஒரு மன நிறைவோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனம் சார்ந்து நிறைய வருத்தத்தில் இருக்க மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயமே திருப்தி இல்லாத மாதிரி. எஸ், என் வாழ்க்கையில் எதுவுமே சரியா இல்லையே, எல்லாம் அப்படி நான் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது வேண்டாம். சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரீடிங்கில் வருது. ஓகேவா? எஸ், நான் சொல்கிறேன். எஸ், புரியுது. இப்போ இந்த ரீடிங்கில் இந்த கணேஷ் தெரிகிறாருன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. கவலைகள், உங்களை சுற்றி நிறைய கவலைகள் இருக்குல்ல, நீங்கள் அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் உங்களோட எனர்ஜி போக்குற மாதிரி இங்கே ரீடிங்கில் ரெசனேட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் எஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த எஸ்எஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்மளோட எனர்ஜி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே இந்த லைட் எரியுது, இந்த லைட்லேருந்து ஏற்பட கனெக்ஷன். ஸோ எஸ்ன்னு எதுக்கு நான் சொல்கிறேன்? ஆமாம், எனக்கு புரியுது, நான் இந்த பிரபஞ்சம் என்கிட்ட ஏதோ உணர்த்துது, அது எனக்கு புரியுது, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எஸ் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி உங்களை யாராவது குறைகள் சொன்னீங்கன்னா, அது நிஜமாக குறைகளாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை, அவங்க சும்மா சொல்லணும்னு நினச்சி சொல்கிறாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஸோ எதுக்குமே வருத்தப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் வருத்தப்படணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்குன்னு டைம் ஒதுக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லாயிருக்கும். மற்ற நேரங்கள்லாம் மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களை நம்பி கொடுக்குறாங்க, அதற்கு சம்பளம் மிக குறைவாக இருக்கலாம், இல்லை அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். பட் அது உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமா நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கான நல்ல வேலை விஷயங்கள் உங்களை வந்து சேரும். சங்கடங்கள்லாம் தீர்க்கிறதுக்கு தான் சங்கடஹர சதுர்த்தியை வழிபாடு செய்வாங்க. ஓகேவா? ஸோ இந்த சங்கடஹர சதுர்த்தியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல் சார்ந்து இருந்தாலும் சரி, உறவு சார்ந்து இருந்தாலும் சரி, பணம் சார்ந்து எதுவாக இருக்கட்டுமே, எல்லாமே போயிடணும். எல்லாமே இப்போ இந்த கேண்டில் அப்படியே ஸ்மைன் அப்படின்னு கரைஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருந்ததுல, இப்போ கரைஞ்சிடுச்சு இல்லை, அந்த மாதிரி உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும். ஓகேவா? இந்த விநாயக பெருமானோட ஆற்றல் அவ்வளோ பெருசு. இந்த தும்பிக்கை என நம்புங்க, நல்லதே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா ப்ரே பண்ண முடியுமோ ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்ச உதவி பண்ணுங்க. எஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி பிள்ளையார்பட்டி கணேஷ் சூப்பராக இருக்காரு. இந்த பிள்ளையார்பட்டியோட ஹீரோவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.